திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. திரு குமார் அவர்கள் திருவிளக்கேற்றி இன்றைய நிகழ்ச்சியினை துவங்கி வைப்பார்கள். நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தத்தன பூத்தேர்ந்தாயன கொண்டு பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடியேத்தாதார் இல்லை பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடியேத்தாதார் இல்லை எண்ணுங்கால் நின் பொன்னடி எத்தாதார் இல்லை, எண்ணுங்கால் நின் பொன்னடி எத்தாதார் இல்லை, எத்தாதார் இல்லை. ஒத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை குத்தீர் உம்ம குணங்களே எத்தாதார் இல்லை. ததறின ததறின பூத்தேர்ந்தாயன கொண்டூரின் பொன்னடி
ஏத்தாதார் இல்லை எண்ணுங்கால் ஒத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை குத்தீர் உம்மை உம்ம குணங்களே தன்னனா தரேனனா நனா தரனா பூத்தேர்ந்தாயன கொண்டு பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி எத்ததாயில்லை எண்ணுங்கால் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி எத்தாதாரில்லை எண்ணுங்கால் பூத்தேர்ந்தாயன கொண்டு நடியே தாதாரில்லை எண்ணுங்கால் போத்தூர் மேய மேய ஒளிமழுவாளங்கை கூட்டிரும குணங்களே மேய ஒளிமழுவாளங்கை கூட்டீர் குணங்களே ஓத்தூர் மேய ஒளிமழுவாளங்கை கூட்டீர் குணங்களே ஊதேலாயன கொண்டு நின் பொன்னடி கேட்காதரில்லை என்னும் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதரில்லை போத்தூர் மேய ஒளிமழுவாளங்கை கூத்தீரும்ம குணங்களே 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 குணங்களே
ஒரு மனிதன் தனக்கு ஒரு தோல்வி வந்தது ஏனால் வாழ்க்கையில் அந்த தோல்வியை அவன் அனுபவிக்கிற துன்பத்தை விட இன்னொருத்தன் அதை சுட்டிக்காட்டி ஏளனம் பண்ணும்போது 100 மடங்கா பெருகிவிடும் அந்த துன்பம் அல்லவா? ஆமா. திருவோத்தூர் என்று ஒரு ஊர். இன்னைக்கு திருவோத்தூர்னு சொல்றதில்லை, வேற ஒரு பேர் சொல்றோம். ஓத்துன்னு சொன்னதுன்னு அர்த்தம். வேதங்களை சிவன் சொன்னான், அதனால திருவோத்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல ஒரு பெரியவர், ஒரு சிவனடியார். அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பனம்பரம் நிவேத்தியம் பண்ணார். எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம், பனம்பழம். அவர்கிட்ட இருந்த பனைமரம், இந்த பெண் பனைமரம் பூரா செத்து போச்சு. இருக்கிறதெல்லாம் ஆண் பனையா வந்து சேர்ந்து போச்சு. இது திருஞான சம்பந்தருடைய காலம். அது 7வது நூற்றாண்டு இல்லவா? உங்களுக்கு நினைவிருக்கும். 1300 ஆண்டுகளுக்கு முந்தி நமது சமுதாயத்திற்கு பெரிய தீங்கு விளைத்தவர்கள் சமணர்கள், பௌத்தர்கள். அது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் திருஞான சம்பந்தரே தோன்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த சமணர்களும் பௌத்தர்களும் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓய் சிவனடியார, நீ சாமிக்கு பனம்பழம் நிவர்த்தி பண்ணில்ல, அதனால்தான் பனைமரம் எல்லாம் பெண் பனைமரம் எல்லாம் செத்து போய் ஆண் பனைமரமா போச்சு. போ, உன் தொண்டு க்ளோஸ் அப்படின்னு ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சுவாமிக்கு பனம்பழம் நிவர்த்தியம் பண்ண முடியலையேன்னு ஒரு சிரமம் வருத்தப்படுவதை விட இவங்கள் ஏளனம் பண்றதுதான் பெருசா போச்சு இல்லையா? சுவாமி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார், இப்படி எல்லாம் ஏளனம் பண்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தார். அவர்கிட்ட இந்த வருத்தத்தை சொல்லி அழுதார் அந்த சிவனடியார். உடனே என்ன பண்ணார், அந்த பனைமரத்துக்கிட்ட போய் நின்னார் திருஞான சம்பந்தர். ஒரு பதிகம் பாடியிருக்க கூடும், அந்த பதிகம் நமக்கு இப்போது கிடைக்கல இல்லையா? ஆமா, எத்தனையோ பதிகங்கள் கிடைக்காமல் போச்சு. கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது ராஜராஜ சோழன் ஒருத்தன் தான். அவன்தான் உண்மை சைவன். நாமெல்லாம் வருத்தப்படல இல்லையா? ஆமா, இருக்கிறதையே பார்க்கலையே அல்லவா? ஆமா. திருஞான சம்பந்தர் வந்து அந்த ஆண் பனைமரத்துக்கிட்ட வந்து நின்று ஒரு பதிகம் பாடினார். இந்த ஆண்பனை பெண்பனை ஆகல, அதை தவறா சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆண்பனை கொலை தள்ளி காயாச்சு. அதுதான் அதுல ஆச்சரியம். சுவாமி அப்படித்தான் சொல்றாரு, குறும்பை ஆண்பனை கொலை ஒத்தூர் அப்படின்னு சொல்றார். இந்த தேவாரத்தினுடைய சக்தி, அருள், தெய்வீகம் அந்த ஆண் பனையை பெண்பனை போல கொலை காய்க்க வைத்து விட்டது என்பதுதான் இதுல முக்கியமான பொருள். கடைசி பாட்டில் அதைத்தான் அவர் சொல்றார். திருஞான சம்பந்தர் சொல்றார், நான் பாடி காட்டுறேன். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண்பனையை கொலை என்ன வைக்கிற திருஞான சம்பந்தருடைய தேவாரம் நம்ம தலைவிதியை மாத்தாதா? நமக்கு அருள் வாங்கி கொடுக்காதா சிவனிட்ட இருந்து என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இப்ப திருவோத்தூர்னு யாரும் சொல்றதில்லை அந்த ஊரை. இந்த சொல்லு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லி செய்யார் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல செய்யார் ஆறு ஓடுது, அதனால செய்யார்னு சொல்றான். அதான் திருவோத்தூர். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, குறும்பை ஆண்பனை
ஈங்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலியுள் ஞான சம்பந்தம் சொல் விரும்புவார் வினை வீடே என்பதுதான் கடைசி பாட்டு அல்லவா? ஆம். இங்குலை ஓத்தூர் குறும்பை இங்குலை ஓத்தூர் குறும்பை அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகலியுள் பெரும் புகலியுள் ஞானதம் பெரும் புகலியுள் ஞானதம் பந்தம் சொல் பெரும் புகலியுள் ஞானதம் பந்தம் சொல் விரும்புவார் வினை வீடே பெரும் புகலியுள் ஞானதம் பந்தம் சொல் விரும்புவார் வினை வீடே பெரும் புகலியுள் ஞானதம் பந்தம் சொல் விரும்புவார் வினை வீடே பெரும் புகலியுள் பெரும் புகலியுள் பெரும் புகலியுள் மகரி சக்தரி மப சக்தரி பெரும் புகலியுள் தத்தரி ததரி 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 மகரி தரி ததரி தனி ததனி தப தத்தரி பெரும் புகலியுள் ஞானதம் பந்தம் சொல் விரும்புவார் வினை வீடே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே
இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினைப் பயன் நல்வினைப் பயன் நெஞ்சமே முன்னை நீ புரி நல்வினைப் பயன் இடை மண்ணு காவிரி முழுமணித்தரளங்கள் மண்ணு காவிரி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினைப் பயனிடை முழுமணி சரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுடிவாணனை வாயார மண்ணு காவிரி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுடி காவிரி சூழ் வலஞ்சுடி வாணனை வாயார வலஞ்சுடி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே வலஞ்சுடி வாணனை வாயார வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே ஆரின தத்தரனரேன என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து வையது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி முன்னை நீ புரி ரீத முன்னை நீ புரி முன்னை நீ புரி கரித 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 முன்னை நீ புரி புரி கத்தித்த கத்தித்த கரித முன்னை நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரள மண்ணு காவிரி சூழ்திரு வல்லஞ்சூழி வாணனை வாயா பன்னி ஆதரித்து எத்தியும்
பாடியும் பள்ளி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபாடும் அதனாலே பள்ளி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபாடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே நெஞ்சம் ஒரு ஊருக்கு செல்லுவதற்கு பல வழி உண்டு. அதுபோல நமக்கு புண்ணியமோ பாவமோ வருவதற்கு 3 வழிதான் தேவாரத்திலே சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல். நமக்கு புண்ணியம் வருவதற்கோ அல்லது பாவம் வருவதற்கோ 3 வழி. தேவாரம் திருஞான சம்பந்தர் சொல்றாரு. இத அந்த பாவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மனத்தினால தீங்க நினைக்கிறதுல பாவம் வரும். 1. வாக்குனால சொல்றதுல பாவம் வரும். 2. செய்கையினால பாவம் வரும். 3. அதே மாதிரி புண்ணியம் மனம், வாக்கு, காயம், இது 3ஆலையும் புண்ணியம் வரும். புண்ணியம் வருவதற்கும் 3 வழி, பாவம் வருவதற்கும் 3 வழி. இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்றார் இந்த பாட்டில். திருவலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நீ நினைத்து விட்டாய், என்ன புண்ணியம் செய்து விட்டாய் நெஞ்சமே அப்படின்னு என்ன மகிழ்ச்சி கொள்றாரு பார்த்தீங்களா திருஞான சம்பந்தர். அதுல இருந்து என்ன தெரிகிறது? நாமளும் வலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நினைத்து விட வேண்டும் என்பது கருத்து. ஆமா, அதே போல் வாயார் அவனை பாடிவிட்டதுனால நீ என்ன புண்ணியம் செய்து விட்டாய் அப்படின்னு சந்தோஷப்படுறார். அதே மாதிரி வீழ்ந்து வணங்குதல், வலம் வருதல், இதெல்லாம் காயத்தினால உடம்பினால வருகிற செய்கை. திருஞான சம்பந்தர் ஒரு கோயிலுக்கு போனார்னா எத்தனை தடவை விழுந்து வணங்கினார்னு கணக்கு சொல்லப்படவில்லை பெரிய புராணத்தில். எத்தனையோ தடவை விழுந்து வணங்கினார் சொல்றார் இல்லையா? நாம ஒரு தடவை 2 தடவை கூட விழுந்து வணங்குறது இல்லை இல்லையா? அதுதான் காயத்தினால் வருகிற புண்ணியம். காயம்னா உடம்பு. திருவலம்பர் சுவாமி பிரகாரத்தில் பலம் வருவதனால வருகிற புண்ணியம் இல்லையா? கால்களார் பயன் என் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என் என்பது அப்பர் தேவாரம் இல்லையா? ஆமா. கைகால் குப்பித்தொழு என்று சொல்லுகிறோம். இந்த 3 வழிதான் இந்த திருப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்ன நீ புரே நல்வினை பயனிடை. நீ முன்னை செய்த புண்ணியம் இப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றார் சுவாமி. மண்ணு தளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சொடை வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்து விட்டாய். வலஞ்சுழி என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு திருத்தலம். ஏன் அதற்கு வலஞ்சுழி என்று வந்தது என்று கேட்டால், இந்த மைக்கு தான் அந்த ஊர்னு வச்சுக்கோங்க. காவிரி இப்படி வருகிறது. இப்படி வருகிற காவிரி இந்த ஊர்கிட்ட இப்படி வந்து மறுபடியும் வலமாக போய் அப்படி போய் விடுகிறது. இதை பார்த்த நமது பெரியவர்கள், நமது முன்னோர்கள் அந்த ஊரை, அந்த திருத்தலத்தை இந்த காவிரி வலஞ்சுடியாக செல்வதனால இதுக்கு வலஞ்சுடி என்று பெயர் வைத்தார்கள். எவ்வளவு கட்டிக்காரணும் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், அதுதான் திருவலஞ்சுடி என்று பேர். கும்பகோணத்துக்கு அருகாமையில்
சுவாமி மலைக்கு அருகாமையில் இருக்கிறது இந்த திருத்தலம் ஒன்று. இந்த திருப்பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு இந்த கடைசி பாட்டில் சொல்றார். பாடிக்காட்டு. மாதோர் கூரனை பதஞ்சுழி மருவிய மருந்தினை மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடிநாதன் வேதியன் ஞானதம் வந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை காளிநாதன் வேதியன் ஞானதம் வந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை நான் தவறி சொல்லிட்டேன். நீ பாடக்கூட வேண்டாம், கேட்டு விடு. என்ன கருத்து பாருங்க. அதுலயும் அந்த தமிழினுடைய பொருள் தெரிந்து இசையினுடைய நுணுக்கமும் தெரிந்து ஒருத்தன் பாடிவிட்டானே ஆனால், அந்த பாட்டை நீ கேட்டு விட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தமிழ் மாலை ஞான சம்பந்தம் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை வினைவாதியா வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே வருத்தம் வந்து அடையாவே மாதோர் கூரனை வலஞ்சுடி மருவிய மருந்தினை வயற்காடிநாதம் வேதியம் ஞான சம்பந்தம் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மை பாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. ஹரிய ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்கள் அதுக்கு ஒரு காலத்துல தேவாரம்னு பேர் இல்லை. ஞானசம்பந்தருடைய பதிகங்களுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேர். திருநாவுக்கரசர் பாடியதுக்குத்தான் தேவாரம்னு பேர். சுந்தரர் பாடியதுக்கு பேர் திருப்பாட்டு என்று பேர். மாணிக்கவாசகர் பாடியதுக்கு திருவாசகம்னு பேர். அது என்னமோ கால வெள்ளத்தில் 3 பேரும் பாடியதே தேவாரம் என்று வந்துவிட்டது. சரி, அதனால தப்பு ஒன்றும் இல்லை அல்லவா? இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணி இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருநாவுக்கரசர் நாம் பாடிய பாட்டு இதை பாடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பதியத்தை படிச்சா புண்ணியம் உண்டுன்னு மாத்திரம் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். யாரு? அப்பர். ஆனா சுந்தரரும் சம்பந்தரும் நான் பாடியது, ஆரூரன் பாடியது
திருஞான சம்பந்தன் பாடியது, இதை பாடினால் உனக்கு இன்ன பலன் கிடைக்கும்னு எழுதி வைத்தார்கள். இந்த அமைப்பு அதில் இருக்கிறது நிச்சயமாக. அப்பர் ஒரு இடத்துல கூட இப்படி திருநாவுக்கரசன் பாடியது, இதை நீ பாடினா உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பதியத்தை படிச்சின்னா உனக்கு என்ன புண்ணியம் உண்டுன்னு ஒரு சில இடங்கள்ல சொன்னார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ இந்த என்ன புண்ணியம் பதியத்தில் புண்ணியம் வருவதற்கு வழி சொன்னாரா, பாபம் வருவதற்கு இதே வழியை சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். அந்த திருப்பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவேன். நல்ல உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள். இது 7வது நூற்றாண்டு தமிழ் ஆனதுனாலே எளிதில் விளங்குறதில்லை. ஆமா, இன்னைக்கு இருக்கிற தமிழ் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம் இல்லையா? வேண்டாம். உரையினில் வந்த நல்ல உணர் நோய்கள் உம்மசெயல் தீங்கு குற்றம் உலகில் வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் ததன உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்மசெயல் தீங்கு குற்றம் வரையில் நில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தல் நிலைமில் வரை சிலையாக அன்று மதில் மூண்டெரித்து வளர்கங்குள் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே வரை சிலையாக அன்று மதில் மூன்றரித்து வளர்கங்குள் நங்கை வெறுவ நிறையொலி நஞ்சமுண்ட
சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கைதொழவே திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கை தொழவே தொழவே திரையோலி நஞ்சம் உண்ட திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கை தொழவே தொழவே திரையோலி நஞ்சம் உண்ட திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கை தொழவே கைதொழவே திரையோலி நஞ்சம் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே கைதொழவே 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 உரையினில் வந்த பாவம். உரை என்பது வாக்கிலிருந்து வருகிற சொல். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள். உணர்வு என்பது மனத்தினால் வருவது. உணர் நோய்கள். உம்ம செயல். செயல் என்பது உடலினால் வருவது. இந்த பாவத்தை மனத்தினால் செய்த பாவத்தையும் வாக்கினால செய்த பாவத்தையும் செயல்னால செய்த பாவத்தையும் ஒரு வரையறைக்குள்ளையாவது அந்த பாவத்தை நீ செய்தியா? இல்லை. வரையறைக்கு அப்பாற்பட்டு மலை போல் அந்த பாவத்தை செய்து விட்டாய். அது தீர்வதற்கு வழி என்ன தெரியுமா? என்ன வழி தெரியுமா? திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கையால் தொழுது விடு. எவ்வளவு எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா? ஒரு அண்டா பாலை கொட்டு, ஒரு லட்சார்ச்சனை பண்ணிவிடு, கையினால கும்பிட்டுறா மனிதா. வரைவுக்கு அப்பால வரைவுக்கு அப்பாலையும் செய்து விட்டா இந்த பாவத்தை. இது போகணும்னா திருநாரையூர்ல இருக்கிற சிவனை வணங்கி விடு. எளிமை வழிபாடு. எளிமை வளர்பாடுத்தான் தேவாரத்திலே மிகுதியாக உணர்த்தப்படுகிறது. அதனால வேற ஒரு வழிபாடு வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. எளிமை வழிபாடு எல்லாரும் செய்ய முடியும் என்ற கருத்து தான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருநாரையூர் என்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டருக்கும் மேற்கே அந்த தலம் இருக்கிறது. நாரை வழிபட்ட தலம் அது. உங்களுக்கு தெரியும் கழுகு வழிபட்ட தலம். அந்த கழுகை நாம பார்த்தோம் ஒரு காலத்துல. இப்ப பார்க்க முடியுமா? முடியாது. அந்த கழுகு வந்த போதே சொன்னார்கள், பாவிகள் இங்கே இருக்காதீங்கள், போய்விடுங்கள் சொன்னாங்க. இப்போ அது வரவே இல்லைன்னு சொல்லும் போது நாமெல்லாம் அப்படித்தான் எண்ண வேண்டியிருக்கிறது. அந்த கழுகு ரெண்டும் மகரிஷிகள் என்று சொல்லுவார்கள். அது அப்புறமா பார்த்துக்குவோம். இந்த இந்த நாரை வழிபட்ட தலம் அது. தூர்வாச முனிவர் சிவசிந்தனையில் இருக்கும் போது ஒரு துஷ்டன் அவரை போய் ஏதோ துன்பப்படுத்திருக்க. எப்போதுமே நல்லவர்களை துன்பப்படுத்துறது தான் துஷ்டனுடைய வேலையே இல்லையா? அவன் செய்கிற முதல் வேலை அதுதான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, நம்ம நாட்டில் அதுதான் இப்ப வளர்ந்து போயிருக்கிறது. ஆக அப்படி துஷ்டன் அந்த அவர் சிவசிந்தனையை கலைத்தானா, நீ நாரையாக பிறக்க கடவுது போ அப்படின்னு சாபம் விட்டார் தூர்வாச முனிவர். அந்த சாபம் போக வேண்டித்தான் திருநாரையூரை அந்த வழிபட்டானாம் அந்த நாரை. அதனால்தான் திருநாரையூர் என்று அதற்கு பெயர். அந்த ஊரிலே தான் பொல்லா பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கிறது. அது எப்படி பொல்லாத பிள்ளையார்னு இருக்க முடியும்? பொல்லா பிள்ளையார். பொல்லாதன்னா உளியால்
செதுக்கப்படாமல் தானே தோன்றியது, சுயம்பு என்று பொருள். அது எப்படியோ பொல்லான்னு வந்து இப்போ பாருங்களா, இப்ப நம்ம நாட்டில் பாருங்க, அவர்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அப்படிதான் இன்னைக்கு. என்னைக்கு 100க்கு 100 பேர் அதான் சொல்றாங்க இன்னைக்கு. ஆமா, வெள்ளக்கட்டிங்க வருது, வெள்ளக்கட்டிங்கிறான். என்னடா நமக்கு தூக்கி வாரி போடுது. இது சும்மா சாதாரண பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, டிவிலையும் அப்படிதான் வருது, ரேடியோவிலையும் அப்படிதான் வருது. கேட்டா நமக்கு தூக்கி போடுது. இந்த கமா ஃபுல் ஸ்டாப்புக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல. அது போட்டோம், நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆமா, அப்படி ஆயிடுத்து தமிழ். ஆக பொல்லா பிள்ளையார் என்பது பொல்லா பிள்ளையார் என்றுதான் இருந்திருக்கணும். பொல்லா பிள்ளையார் என்று வந்து விட்டது. தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்வான் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குல்லையே நம்ம நாட்டில். இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்.